ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். இது வந்து மஞ்சப்பாறை, இது கட்லா. இன்றைக்கி கோயம்புத்தூரில் மீன் விலையை பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த 2 மீனும் 750 ரூபா. என்ன ஒரு அநியாயம் பாருங்கள். மஞ்சப்பாறை வந்து 400 அது 450, அது வந்து 300. இப்போ நான் மளிகை கடைக்கு போனால் அங்கேயும் மீன் விலையை பற்றி தான் பேசுகிறாங்க. கடுகு, வெந்தயம், வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் புளி கரைச்சி ஊற்றி தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிட்டு குழம்பு மசாலாத்தூள் போட்டு தேவையான தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு 2 பச்சை மிளகா 2 தக்காளி நறுக்கி போட்டாச்சு. அப்புறம் குழம்பு கொதிச்சோடனே மீனை போட்டுற வேண்டியதான், கழுவி வச்ச மீனை. இப்படி தாங்க நான் மீன் குழம்பு எப்பவுமே செய்வேன். ஆனால் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா குழம்பு நல்லையா மீன் நல்லையான்னு கேட்டேன். மீன் தான் நல்ல அப்படிங்காங்க. என்ன காரணத்தினாலும் தெரியல. ஆனால் எனக்கும் எப்படிக்கும் பிடிச்சிருந்து. எங்கள் வீட்டுக்காரர் தான் டேஸ்ட்டில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்து. காரம் நல்லா தூக்கலாக வச்சேன். சின்ன பொண்ணு காரம் இல்லை காரம்னு சொல்லி காரம் தூக்கலாகிடுச்சு இன்றைக்கி குழம்புல. சின்ன வெங்காயம் அரைச்சா தான் குழம்பு வாசம் வரும். மீன் குழம்புக்கு எப்போவுமே இந்த மத்தி, ஊளி இது தாங்க வாசனை வரும். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி தான். எங்கள் வீட்டுக்கு என் பெரிய பொண்ணு குழம்பு கொதிக்கும் போதே எனக்கு சோறு தான் சொல்லிட்டா. வறுக்கும் போதே ஒரு மீனை 2 பேரும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாச்சு. கொதிக்கும் போதே அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு.